ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நமக்கு வெளியான இந்த நோட்டிஃபிகேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஓகே, ஸோ 8வது எக்ஸாம் இந்த வருஷத்தோடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. தெரியும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது 21 வருது, மே 21 நமக்கு வருது. இதுல நமக்கு என்னெல்லாம் சொல்லிருக்காங்க பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட என்ன போஸ்டிங் இருக்குது, என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக வந்து அந்த விஷயங்கள் மட்டும். ஓகேவா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 பக்கத்துக்கு நமக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதில் தேவையான மட்டும் நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/6 ஜூன் 11 வரை நமக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து as soon as possible நீங்கள் வந்து அந்த டேட்டுன்றது சும்மா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வித்தின் 1 வீக்கில் அதுக்கான விஷயங்களை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து அதாவது அப்ளை பண்ணிடணும். அதான் நமக்கு வந்து ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். அதுக்கப்புறம் கரெக்ஷனுக்காக அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 days 15லேருந்து 17 வரை, ஆக்சுவலாக 3 days. ஓகேவா? 15, 16, 17 3 நாள் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஏதாவது கரெக்ஷன் தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கரெக்ஷன் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போதே நீங்கள் வந்து எல்லாம் தெளிவாக வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து எக்ஸாமுடைய தெரியும், 2 பேப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ மார்னிங் வந்து ஒரு பேப்பர், ஈவினிங் ஒரு பேப்பர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் வந்து பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து குவாலிஃபைங் பேப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து 100 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இப்போ நமக்கு வந்து ஈஸி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் எவ்வளோ கொஸ்டின் கேட்க போறாங்க, எத்தனை மார்க்கு கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றத நமக்கு வந்து சொல்லிட்டனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள பேப்பர் எல்லாமே உங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ வரிசையாக நமக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கோ சொல்றதுக்கோ எதுவுமே இல்லை. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே காமனான திங்ஸ் தான், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வேக்கன்சி. ஓகேவா? ஸோ டோட்டல் வேக்கன்சி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ள வருது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வயசா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். யாரும் அதை பற்றி என்ன சொல்றது, என்ன இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இந்த எக்ஸாம் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்மளுடைய டிகிரிக்கு என்ன இதில் வந்து கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இது கொடுக்கறதுனால அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுமா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செயல்படுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு ஸ்மார்ட் வியூ. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு, எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறதும் தப்பு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க, ஃபுல் 100% கொடுங்க. ஓகேவா? ஒருவேளை ஸோ இதுவும் காம்படிஷன் தான். இதில் நம்ம வந்து நிறைய பேர் இதே மென்டாலிட்டியில் விட்டீங்கன்னா, ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புஷ் கொடுக்கும்போது இது இல்லாட்டி கூட அடுத்து வரக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மீதி எல்லாமே நமக்கு வந்து காமன் திங்ஸ் தான். ஸோ அப்ளை பண்ணும்போது முக்கியமான சில விஷயங்கள் நானே சொல்லிடுறேன். இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஃபோட்டோவே எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் எடுக்கிற ஃபோட்டோவே எடுத்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு இது கூட சொல்லலாம்னா, இது நீங்கள் எப்படி எடுத்துமே தெரியல. ஆக்சுவலாக 21 நமக்கு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? ஸோ அது வரும்போது ஒரே ஃபோட்டோவாக எடுத்து இந்த எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமுக்கும் சேர்த்தே வந்து அப்ளை பண்ணுறேங்க. ஓகே, இல்லை சார், இல்லை நான் வந்து இப்போ பரவாயில்ல தனித்தனியாக எடுத்துக்கிறேன்னா ஒரே ஃபோட்டோ, இப்போ ஒரு ஃபோட்டோ அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. என்னோட சஜஷன், ஒரு ஃபோட்டோ 21க்கு அப்புறமா எடுத்து, ஸோ 22ஓ 23ஓ எடுத்து 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது என்னோட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ புது ஃபோட்டோவே அப்ளை பண்ணுங்க, நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டேட் என்னைக்கு எடுத்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும்.
அப்புறம் வந்து மீதி எல்லாமே சிக்னேச்சர் சைஸ் இது பண்றது அப்ளை பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து எழுதுறவங்களுக்கு ஓடிஆர் ஃபில் பண்ணிருப்பீங்க, அங்கேயே எல்லா டேட்டாவும் மேக்ஸிமம் இருக்கும். மீதி எல்லாமே உங்க கையில வந்து எக்ஸ்ட்ரா என்ன விஷயம் வச்சுப்பீங்கன்னா 10th 12th கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தா பிஎஸ்டிஎம் அதோட லிஸ்ட், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து டிகிரி சர்டிபிகேட், இவ்வளவுதான் நீங்க வந்து கையில வச்சுக்க போறீங்க. அதுலயே உங்களுக்கு நம்பரும் டேட்டும் மட்டும் தான் யூஸ் ஆகும், மீதி எல்லாம் நீங்களே வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இருக்க போகுது. ஸோ ஸ்டடி ஹார்ட், ஸோ படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ வரும் நம்ம எதிர்பார்த்த டேட்ல அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் இல்லாத மாதிரி இப்போ வந்து பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம வந்து கிராக் பண்றோம், இந்த இயர்ல நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணி பாஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.